ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன் லைஃப் சேனல். இன்றைக்கி நைட்டு சமையலுக்காக கொஞ்சம் பணிகாரமும் தக்காளி கடையில் செய்யலான்னு இருக்கேன். அதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி கடையிலுக்காக எடுத்து வச்சுட்டு மீதி வெங்காயத்தை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த காய்கறி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணும்போது அதோட வேஸ்ட்லாம் இந்த மாதிரி ஒரு முரத்துலேயே போட்டு வச்சுப்பேன். அப்போ தான் நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு அதில் தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுழந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் நல்லா பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்க போகிறோம். பச்சை மிளகாய் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு கூட நம்ம தாளித்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே இப்போ ஒன்றா சேர்த்துட்டு லைட்டாக அந்த வெங்காயத்தோட கலர் மாறினோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை மாவில் சேர்க்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம சேர்த்தா தான் பணிகாரம் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மாவில் சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ராகி, சோளம் இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நான் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து வச்சதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி கடைகளுக்கு தேவையான தக்காளி பழத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தக்காளி பழத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம 2 கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கடையும் போது ஈஸியாக இருக்கும். தக்காளி பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு அதில் தேவையானாலும் நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுழனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்க போகிறோம். இது சைடு பை சைடு பார்த்திங்கன்னா அப்படியே பணிகாரக்கல்லும் நான் வச்சுட்டேன். அதுவும் சூடாகிட்டுருக்கு. இப்போ நான் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், காரத்துக்கு தேவையான வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம அப்படியே வதங்கி விட போகிறோம். நீங்கள் இதில் பூண்டு வேணுன்னா சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம தக்காளி பழத்தை இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நம்ம அப்படியே சிம்மிலேயே வச்சு வதங்கி விட போகிறோம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை வதங்கி விடணும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாத்தூள் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வரமிளகாயும் சேர்த்துருக்கனால தேவையான அளவு மட்டும் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் வதங்க விட போகிறோம். பணிகாரக்கல் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சு. அதில் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த பணிகாரக்கல் பார்த்திங்கன்னா பணிகாரம் நல்லா ஈஸியாக வரும். ஸோ இது எதுவுமே ஒட்டாமல் நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். ஸோ இந்த கல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பணிகாரம் ஊற்றியாச்சு. இது அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வெந்துட்டுருக்கு. பணிகாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி விட ஆரம்பிச்சிடலாம். சுற்றி பார்த்திங்கன்னா சைடு எல்லாமே நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் திருப்பினோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக திரும்பி வரும். நான் ஸ்பூன் வச்சே பார்த்திங்கன்னா ஈஸியாக திருப்பி மாதிரி இருக்கும் இந்த பணிகாரக்கல்லில். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த பணிகாரத்தை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி வச்சிடலாம். ரொம்பவே பார்த்திங்கன்னா இந்த ராகி, சோளம் சேர்த்து செய்கிறனால உடலுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் தக்காளி கடையிலும் செய்யலாம். அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா நிலக்கடலை சட்னியும் அரைச்சிங்கன்னா அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மத்து வச்சு கடைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா பார்த்திங்கன்னா கடைஞ்சி விட்டுக்கணும். தக்காளி தெரியாத அளவுக்கு. தக்காளி கடையில் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பணிகாரமும் தக்காளி கடையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.